நம்ம எல்லாருமே பணம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரியே நம்ம நினைக்காத செலவுகள் வந்தால் பதட்டம் அடைஞ்சிடுறோம். இந்த பதட்டம் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேறவே செய்யாது. உங்களுக்கு ஒரு செலவு கொடுக்குறாருன்னா ஆண்டவர் அதுக்கான வரவு கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் கையில் இருக்க செலவு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ செலவு பண்ணுறதுக்கு எப்பயுமே அஞ்சாதீங்க. நீங்கள் என்றைக்கெல்லாம் காசை மிச்சம் பண்ணணும் சேமிக்க வைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் உங்கள் காசு கண்டிப்பாக வராது. எனக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து எனக்கு எப்போ பணம் வரும், கொடுத்த பணம் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ண வாழ்க்கைக்கு தேவையான செலவு, நான் சொல்கிறது ஆடம்பர செலவு கிடையாது, வாழ்க்கையில் தேவையான செலவுகள். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஒரு படிப்புக்கான செலவாக இருக்கட்டும், ஒரு லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் செலவு நீங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது. இது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கு தான். நீங்கள் செலவு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். 2, 8 எப்போயுமே சம்மந்தம். ஆப்போசிட் தான். நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாவே 2ங்கிறது வருமானம், 8ங்கிறது கடன். இது 2மே நேர் எதிர் தான் இருக்கும். இதுதான் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செலவு பண்ண அஞ்ச மாட்டீங்க, வருமானம் வரத்துக்கு கவலைப்பட மாட்டீங்க. வருமானம் வர வர உங்களுக்கு செலவு ஜாஸ்தி தான் இருக்கும். நீங்கள் 10,000 சம்பாதிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கும் செலவு இருக்க தான் செய்யும். 1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கும் செலவு தான் இருக்கும். அதான் கடன் இருக்கும். 1,00,00,000 சம்பாதிக்கணும்னு கடன் இருக்க தான் செய்யும். இது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்மூத்தாக நடத்த முடியும். இதுவே சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஜோதிட ரீதியாக கற்றுக்க முடியும். எப்படி கணவன் மனைவி ஆப்போசிட்ஸ் ஆஃப் எல்லாம் 1ஆமாவும் 7ஆமாவும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஒரு வண்டியோட 2 மாடும் தேவைம்பாங்க. ஸோ 2 மாடும் பேலன்ஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி தான் கடனும் சரி, வருமானம் சரி. நம்ம வாழ்க்கை ஓடுறதுக்கு 2மே தான் தேவை. கடனும் தேவை, வருமானமும் தேவை. நன்றி.